பிரேஸ் தி லார்ட். நான் ரெஜி பேசுகிறேன். ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வயிறு பெயினாட்டு இருந்தது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த வயிறு பெயின் ஆகும்போது தலைக்கும் எல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே வயிறு தான் பெயின் ஆகுது. ஆனால் எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களுடைய மெசேஜ் ஒன்று பார்த்தேன். நான் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் விடுதலையாக்கும், என் கூட சொல்லுங்கள். நான் சொல்லும்போது நீங்களும் என் கூட சொல்லுங்கள், கட்டாயம் விடுதலையாக்கணும் அப்படி இருந்தது அந்த மெசேஜ். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அதை போட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் கூட சொல்ல எனக்கு அந்த எதுவுமே இல்லை. அப்படியே அந்த உபாதையாக இருந்தது. ஒரு மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்னேசியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்தது. அது அப்படியே போயிடுச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்முடைய அவிசுவாசம் அப்பப்போ நம்ம சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போகிறேன். அதுதான் அந்த அந்த நேரத்தில் தான் ஒரு அவிசுவாசம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த விசுவாசத்தோடு சொல்லுமே எவ்வளோ ஒரு கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒவ்வொரு மெசேஜும் அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் இவ்வளவு இது வல்லமை இல்லையா. கட்டாயம் பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமன் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான். அது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு 4:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் புலம்பலில் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் நீர் மூடிக்கொண்டீர் என்று 3:44 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் சங்கீதக்காரனும் சொன்னான், நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்துவிட்டது. பிரியமானவர்களே, இங்கே உகந்த விண்ணப்பம் தகாத விண்ணப்பம் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது ஜெபத்தை கேட்பவரே என்று அவன் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தான். ஆனால் அதே நேரத்தில் சில காரியங்களுக்கு என் ஜெபம் என் மடியில் திரும்ப வந்து விட்டது என்றும் சொல்லுகிறார். நமது ஆண்டவரும் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன் என்கிறார். சில நேரங்களில் உங்கள் ஜெபத்தை நான் கேட்பதில்லை என்கிறார். ஜெபம் உள்ளே பிரவேசியாதபடி அடைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே நம் ஜெபம் கேட்கப்பட என்ன செய்ய வேண்டும் என அறிந்திருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் அருவருக்கிறார் என்றும் நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இந்த காலை வேளையில் நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி மத்தேயு 6:6 வரைக்கும் மிக அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இங்கே இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்கிறார். காரணம், எந்த ஒரு ஆசீர்வாதமும் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமே நமக்கு வருகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு கடிதம் எழுதி விலாசம் எழுதும்போது நாம் அதில் TO, அதாவது பெறுதல் என்கிற இடத்தில் நாம் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர் பெயரை எழுத வேண்டும்.
இல்லை என்றால் அது போய் சேராது. இன்று அநேகர் நேரடியாகவே இயேசுவே ஆவியானவரே என்று ஜெபிக்கிறார்கள். இயேசுவை நோக்கி கேட்பது தவறல்ல, ஆனால் இயேசுவின் விருப்பம் நாம் பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்ளுவதே. அப்படி பிதாவை நோக்கி ஜெபித்து இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டுமா? தேவனுடைய பக்தர்கள் யாவரும் அப்படித்தான் ஜெபித்தார்கள். சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்பதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 8:32 வாசிக்கிறோம், ஆகவே எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபம் உகந்த ஜெபமாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் நாம் பிதாவினிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய சரியான ஜெபம் நிச்சயமாகவே அது பலனை கொண்டு வரும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, மகா பெரியவரே, சகலத்தையும் படைத்தவரே, உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நானே என்று சொல்லுபவரே, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே, சகலத்தையும் ஆளுகை செய்யும் வல்லமையுள்ள பராக்கிரம கர்த்தரே, உமக்கு இந்த காலை வேளையிலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்கு தந்து எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பை நீர் விளங்க பண்ணினீர். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆவியையே நீர் எங்களுக்கு தந்து எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டாரோ அதே போல அப்பா எங்களுக்குள்ளும் உம்முடைய ஆவியை நீர் அனுப்பி நீர் செயல்படுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை அல்லாமல் வேறு தேவன் கிடையாதுப்பா. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து அப்பா உம்முடைய நாமத்தை துதிக்கிற இந்த நேரத்திலும் கூட பாதாளம் நடுங்குகிறதை நான் உணர்கிறேன் அப்பா. பிசாசுகள் விலகி ஓடுவதை நான் காண்கிறேனே அப்பா. ஆமா ராஜா, காரணம் சரியான ஜெபம் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணும். உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமமே மிக பெரியது, உம்முடைய நாமம் ஆற்றல் நிறைந்தது, வல்லமை உண்டது. அமராஜா, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் இருக்கும் பாதாளத்தில் இருக்கும் நரகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும். சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, வல்லமையுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, ஹல்லேலூயா, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்து இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் டாடி. அப்பா பிதாவே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், உமக்கு சுத்தமானதை நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் விண்ணப்பம் செய்கிற பொழுது எங்களுக்கு பதில் தருகிறவர் அப்பா நீங்க. ஆமா ராஜா இயேசுவே, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிறவர் நீர். தங்களுடைய சுய இச்சைக்காக, சுய ஆசைக்காக, சுய விருப்பத்திற்காக தேவன் எனக்கு பங்காளியாய் இருப்பார் என்பது மிக தவறு என்பது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்தீரப்பா. ராஜாதி ராஜாவை, யூதராஜ சிங்கமே, எங்களை அழைத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முற்று முடிய நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. நீர் ஒருவர் போதும் சுவாமி, எங்களை வழி நடத்த நீர் போதுமாப்பா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற நீர் போதும். எங்கள் சத்துருக்களை சிதறடிக்க உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை டடி, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. காரணம் சகலமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகிற தெய்வம், சகலத்தையும் படைத்தவர் நீர் ஒருவரே, ஆளுகைக்கு உரியவர் நீர் ஒருவரே.
மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய வார்த்தையினால் சத்துவங்கள் அசைக்கப்படும். உம்முடைய வார்த்தையினால் திரளான தண்ணீர்கள், ஹல்லேலூயா இயேசுவே, அவைகள் ஒன்று குவிந்து நிற்கும். உம்முடைய வார்த்தையினால் காடைகள் வரும். உம்முடைய வார்த்தையினால் வானத்திலிருந்து மன்னா பொழியும். உம்முடைய வார்த்தையினால் எரிகோ விழும். உம்முடைய வார்த்தையினால் கசப்பான நீரும் தித்திப்பான நீராக மாறும் அப்பா. உம்முடைய வார்த்தையினால் இரும்பு கோடாரி கூட தண்ணீரில் மிதக்கும் டடி, மிதக்கும் அப்பா, மிதக்கும் டடி. ராஜா இயேசுவே, உம்முடைய மகத்துவங்கள், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றல் மிகப்பெரியதுப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிசாசுகள் இந்த நாளில் வெக்கப்பட்டு போவதாக ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது சத்துருக்கள், ஹல்லேலூயா, அவைகள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். சத்துருக்கள் வெக்கப்பட்டு ஓடட்டும், வெக்கப்பட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை அலைக்கழிக்க நினைக்கிற ஆவிகள், அசுத்த கிரியைகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, தகாத விதமாய் ஜெபிக்க வைக்கிற பொல்லாத பிசாசுகள், சரியாய் சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு தங்கள் காரியங்களுக்காக மாத்திரம் தேவனிடத்தில் வந்து நின்று, இல்லையென்று சொன்னால் ஊழியக்காரரிடத்தில் வந்து நின்று ஜெபிக்க சொல்லி தூண்டுகிற பொல்லாத பிசாசுகளை நான் கட்டுகிறேன் இந்த நாளிலே. எஸ் டாடி. ராஜா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற பொழுது நீர் கேட்கிறவராக இருக்கிறீர். ராஜா, எல்லோருடைய ஜெபங்களை நீர் கேட்கிறவர். உம்முடைய நாமத்தில் கூப்பிடுகிற பொழுது நீர் காது கொடுத்து நீர் கேட்கிறீர். ராஜா, எஸ் டாடி. ஆனாலும் சரியான ஜெபத்தை உம்மிடத்தில் கேட்கிற பொழுது, சரியான காரியங்களை பேசுகிறது, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி ஜெபிக்கிற நேரங்களில் நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஒரு மனிதன் தன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்து நிற்கிற பொழுது நீர் அவனை ஆசீர்வதிக்கிறீர், ஏற்றுக்கொள்ளுகிறீர். ராஜா, உள்ளத்திலே கசப்பான வேர்கள் வளர்ந்து இருக்கும் என்று சொன்னார். இருதயத்தில் கோபம், எரிச்சல், பொறாமை, இச்சை, விபச்சார எண்ணங்கள், ராஜா இயேசுவே, மற்றவருடைய பொருள் மேல் ஆசை, எப்படி யூதாஸ் ஆசை கொண்டானோ அதுபோல இருக்கும் என்று சொன்னால் நீர் அவர்களை அருவருக்கிறீர் சுவாமி. உமக்கேற்ற ஜெபம் உம்மை நேசிப்பது, உமக்கேற்ற ஜெபம் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனை விசுவாசிப்பது, உமக்கேற்ற ஜெபம் என்னை நீர் வாழ வைப்பீர் என்று விசுவாசிப்பது, எந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்று வாயினால் அறிக்கை பண்ணுவது. ராஜா, விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாளியையும் ரட்சிக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை அது விடுதலையாக்குகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம், ஹல்லேலூயா, பிணியாளிகளை அது மருத்துவம் செய்கிறது, அவர்களை குணமாக்குகிறது, அவர்களை விடுதலையாக்குகிறது, கட்டுகளை அவிழ்க்கிறது. ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீர் மகிமையாக இந்த நாளிலே நீர் பேசுகிறீரப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, இந்த நாளிலும் கூட அநேக விண்ணப்பத்தோடும் வருத்தத்தோடும் அப்பா, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்ற ஏக்கத்தோடும் கூட இருப்பாங்கப்பா. அந்த பிள்ளைகளை நீர் அறிவீர். எஸ்டடி, உண்மையாய் உம்முடைய தேடக்கூடிய பிள்ளைகளை நீர் அறிவீர். நீர் நிச்சயமாகவே இந்த நாளில் அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர். அவர்களை பெருக பண்ணுவீர். அவர்களை நீர் வாளாக இருக்க வைக்க மாட்டீர், தலையாக இருக்க வைப்பீரப்பா. அவர்களை நீர் கீழாக விட மாட்டீர், அவர்களை மேலாக நீர் உயர்த்துவீர். கண்மலையின் உயரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற என் தெய்வம் நீங்கள் சுவாமி. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிறவர். ஆற்றலும் வல்லமையும் உடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. இந்த காலை வேளையிலும் சுவாமி, இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொரு இருதயத்தையும் இந்த நாளிலே தொடுகிறீரப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்ய நீர் இறங்குவீர் அப்பா. நீர் இறங்குவீர், நீர் இறங்குவீர், நீர் இறங்குவீர். உம்முடைய ஊழியக்காரனை, உம்முடைய தீர்க்கதரிசியாய் அப்பா, உம்முடைய செல்ல பிள்ளையாய் நான் பேசுகிறேன். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் விடுதலை ஆவார்களாக. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ராஜா இயேசுவே, கொடிய வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த உலக இச்சைகளில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ராஜா, இந்த அடிமைத்தனத்தில் மீட்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீர். அப்பா பிதாவே, உம்முடைய சொந்த குமாரனை நீர் அனுப்பினீர். நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே எங்கள் தண்டனையை
நீர் ஏற்றுக்கொண்டீரே டாடி, நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா, நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆமாம் ராஜா, எஸ் டாடி. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை, உதவி செய்கிறவரை, தேற்றுகிற தேற்றரவாளனே, எப்படிப்பட்ட வியாதியாக இந்த நேரத்தில் ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட பில்லிசூனிய போராட்டத்தில் சிக்கி இருப்பார்கள் என்று சொன்னாலும் சரி, ராஜா இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்டு ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த அதிகாலை வேளையில் தானே நீர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை நீர் செய்வீரப்பா, நீர் செய்வீர் டாடி. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் கேள்வி கேட்டு ஹல்லேலூயா வந்து அவிசுவாசமாய் பேசுகிறவர்களுக்கு அல்ல, ஹல்லேலூயா, என் தேவன் நான் நம்புகிற நங்கூரமாயிருக்கிறார், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்து இருக்கிறேன், நான் அக்கினிக்குள் போனாலும் நான் வேகாதிருப்பேன், ஆறுகள் என்மேல் புரண்டாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது, என் வலப்பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10000 விழுந்தாலும் கூட என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்கிற விசுவாசத்தோடு அப்பா ஜெபிக்கிற பிள்ளைங்க ராஜா இந்த நாளில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. ஓ ரீபதலபா ஷிக்கலப ரிக்கல தியாந்துன திபி ரீமா ஷீதில் யாக்குலா அமுராதாலா தியா கன தியாந்துல திபி மவுஷக்கலா தியாக்கல தரிபிலா கரி ராஷுல அத நம ஷிக்கி நிகலாக ரிக்கலபரி மஷு திதிபிலி யாக்கல தியாந்துன திபி. தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா, அற்புதமான உம்முடைய கரம் தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பேசுகிறேன். பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. உன் கைகளையும் உன் கிரியைகளையும் எடுத்துக்கொண்டு பிள்ளையுடைய இருதயத்திலிருந்து வெளியேறு, பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து வெளியேறு, பிள்ளையுடைய எண்ணத்திலிருந்து வெளியேறு, பிள்ளையுடைய கண்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத பிசாசே, இச்சைகளை பார்க்கும்படி தூண்டுகிற அசுத்தாவி இயேசு நாமத்தில் வெளியேறு. வயிற்று பகுதியில் அமர்ந்திருக்கிற பிசாசை இயேசு நாமத்தில் வெளியேறு. ஹல்லேலூயா. முதுகு தண்டிலே அமர்ந்திருந்து கிரியை செய்யக்கூடிய பொல்லாத பிசாசை பிள்ளைகள் எழுந்து நடக்க விடாதபடி இடுப்புக்கு கீழாக வேதனை கொடுக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். ஓ ரீபதலப ஷிக்கல பரிக்கலதி அந்தனதிபி விடியாக்கலதி அந்தனதிபி. தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தள்ளாடுகிற முழங்காலுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிற ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் என் பிதாவினை விடுதலையாக்குகிறார். எழுந்து நடமகனே, எழுந்து நடமகளே, இயேசு சொல்லுகிறார், நீ உன் வியாதியிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, முடக்குவாதம் இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். எழுந்து நட. ஜீவனுள்ள தேவன் அவர் வார்த்தையினால் விளம்புகிறார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. சர்வ வல்லமை உள்ள கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசுகளை நீர் துரத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகளை விசாரிக்கிறவரே அப்பா நியாயம் செய்வீராக. கணவன் மனைவிக்குள்ளே காணக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்திலும் அப்பா உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த சமாதானம் நிரப்பட்டும். அமராஜா, அற்புதங்களோடும் சாட்சிகளோடும் உடைய பிள்ளைகள் பேச கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தகப்பனை ஆசீர்வதிங்க, பெற்றோரை ஆசீர்வதிங்க, அப்பா தாயாரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சொந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்குள்ளாக உடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் அப்பா நீர் அற்புதமாக நடத்தி அநேக அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கேட்ட ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி போடுங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தினாலே தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் கேட்டு வருவதனாலே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால்
தயவுசெய்து உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஏனென்றால் அநேகர் இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் எங்களுக்கு தெரிவிப்பதில்லை. அடுத்த பிரச்சனைக்குள் வருகிற பொழுது அவர்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். ஒருவேளை அது 4 வருடம் 5 வருடங்கள் ஆகலாம், 2 வருடங்கள் கழித்து எங்களிடத்தில் பேசுகிறார்கள். ஆனாலும் தேவன் செய்த அற்புதங்களை நீங்கள் உடனடியாக சொல்லுகிற பொழுது அது நிச்சயமாகவே அது எங்களையும் உற்சாகப்படுத்தும். அதை நாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது அது நீங்கள் சுவிசேஷமாக ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்களுக்கு செய்வார். ஆகவே உங்கள் சாட்சிகளையும் நீங்கள் தவறாது எங்களுக்கு தெரிவியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு தெரிவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஆக இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை அபரித விதமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நிச்சயமாகவே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.